இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் வருமான வரி சட்டத்தில் யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் அவசியமாக ஃபைல் பண்ணணும், பேன் உள்ள எல்லாருமே அவசியமாக ஃபைல் பண்ணணுமா அப்படிங்கிறது மட்டும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு சொல்லப்போனால் நான் இந்த பதிவில் வந்து ஒன்லி இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் மட்டுமே நம்ம இதில் பார்க்குறோம். மற்றபடி கம்பெனி, எல்எல்பி, பார்ட்னர்ஷிப் அவங்கள கம்பல்சரியாக ஃபைல் பண்ணணும். ஸோ பிஸ்னஸில் லாஸ் இருந்தால் அவங்களும் அவசியமாக, பிஸ்னஸ் பண்ணுற ஒரு இண்டிவிஜுவல் லாஸ் இருந்ததுன்னா அவங்களும் அந்த லாஸை நெக்ஸ்ட் இயரில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவசியமாக ஃபைல் பண்ணணும். ஸோ இதை தவிர நம்ம நார்மலாக இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹெச்யூஎஃப் எந்த ஸ்டேஜில் ஃபைல் பண்ணணும், எந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்ப்போம். ஸோ வருமான வரி சட்டத்தில் பிரிவு 139(1) சொல்கிற விஷயம் என்னென்னா, அவங்க பேசிக் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரைக்கும் நோ டேக்ஸ்ன்னு சொல்லி. அந்த லிமிட்டை தாண்டினா நம்ம அவசியமாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அந்த லிமிட் வந்து நம்மளுடைய ஏஜை பொறுத்து மாறும். 2.5 lakhs, 3 lakhs, 5 lakhsன்னு இருக்குது. இந்த ஓல்டு ஸ்கீமை அப்ளை பண்ணுறவங்களுக்கு. நியூ ஸ்கீமாக இருந்தால் 3 lakhs, நியூ ஸ்கீம் ஆஃப் டேக்ஸில். ஸோ அந்த 2 lakhs, 2.5 lakhs, 3 lakhs, 5 lakhs அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சாப்டர் 68 டிடக்ஷன் சொல்லுவோம். நம்ம இந்த இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணுவோம், சில்ட்ரன் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணுவோம், டொனேஷன் கிளைம் பண்ணுவோம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த டிடக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நம்ம இன்கம் வந்து அந்த 2.5 lakhs தாண்டிட்டாலே அவசியமாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இந்த 2.5 lakhs, 3 lakhs சொல்கிறது வந்து இந்த டிடக்ஷன் இது மட்டும் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுருக்கோம், கேபிட்டல் கெயின் இருக்குது, கேபிட்டல் கெயினை வந்து நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்னொரு வீட்டை விற்று இன்னொரு வீட்டை வாங்குகிறோம். ஸோ நம்ம நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், வீட்டை விற்று வீடை வாங்கினா நமக்கு எக்ஸம்ஷன் இருக்குன்னு தெரியும். அந்த வீடை வாங்குறதுனால நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருக்க முடியாது, அதையும் நம்ம ஃபைல் பண்ணி நம்ம அந்த கிளைம் பண்ணணும். ஸோ நம்மளுடைய இன்கம் வந்து 2.5 லட்சத்தை தாண்டாமல் இருக்கலாம், 3 லட்சத்தை தாண்டாமல் இருக்கலாம், 5 லட்சத்தை தாண்டாமல் இருக்கலாம். இதை தவிர இந்த கண்டிஷன் இல்லாமல் ஒரு 7 கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆனாலே நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க்குள்ளே டெபாசிட்டை பொறுத்து 2 கண்டிஷன் இருக்குது. நம்மளுடைய எஸ்பி அக்கௌண்ட்டில் 50 lakhs மேலே டெபாசிட் பண்ணால், அது கேஷாக இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர்ஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய எஸ்பி அக்கௌண்ட்டில் 50 lakhs மேலே வருஷம் பூரா பண்ணின டெபாசிட்ஸ் 50 lakhs தாண்டிட்டாலே நம்ம ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். நம்மளுடைய இன்கம் வந்து கம்மியாக கூட இருக்கலாம். நம்ம ரிட்டர்ன் என்னன்றதை நம்ம அவங்களுக்கு சொல்லி ஆகணும். த்ரூ ரிட்டர்ன் மூலமாக நம்ம ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இது ஒரு கண்டிஷன். அதே கரண்ட் அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு சொன்னால் 1 crore வச்சுருக்காங்க. இது எப்படி எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு 50 lakhs வச்சுருக்காங்களோ அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 1 crore. 1 crore தாண்டி டெபாசிட் பண்ணிட்டாலே அவங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். அவங்களுக்கு இன்கம் பற்றி பிரச்சனை இல்லை, எவ்வளோ இன்கம் இருந்தாலும் ஃபைல் பண்ணி ஆகணும். இன்கமே இல்லைன்னா கூட ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ இது 2 டெபாசிட் பொறுத்து. ஃபாரின் டூர் போகிறவங்களுடைய செலவை நம்ம ஏற்றுக்கிறோம். நம்முடைய சொந்தக்காரவங்க, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்களுடைய செலவை நம்ம ஏற்றுக்கிறோன்னா அந்த செலவு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுத்துனாலே நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். தென் இபி, நம்ம எலக்ட்ரிசிட்டி கட்டுறோம், அந்த எலக்ட்ரிசிட்டி கட்டுறதே 1 lakh மேலே எலக்ட்ரிசிட்டி கட்டினா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அந்த 1 lakh அப்படிங்கிறது ஒரு மாதம் கிடையாது. இப்போ நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுறோம். ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரூபாய் இபி கட்டியிருக்கோமோ அது டோட்டல் 1 lakh மேலே போனால் அவங்களும் கம்பல்சரியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். இந்த 4 கண்டிஷன், பேங்க் டெபாசிட், எஸ்பி அக்கௌண்ட் 50 lakhs, கரண்ட் அக்கௌண்ட் 1 crore, இபி 1 lakh, ஆர் ஃபாரின் ட்ராவல் 2 lakhs, இந்த 4 தவிர இன்னும் ஒரு 3 கண்டிஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய பிஸ்னஸ் பண்ணுறோம், டேர்ன் ஓவர் 60 lakhs மேலே போயிட்டாலே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நம்மளுடைய இன்கம் பற்றி கவலை இல்லை, இன்கம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், கம்பல்சரியாக ஃபைல் பண்ணி ஆகணும். டேர்ன் ஓவர் 60 lakhs மேலே போனால் இது ஒரு பிஸ்னஸ் மேன். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல், அதாவது ஒரு டாக்டரோ, அட்வொகேட்டோ, ஆடிட்டரோ, அவங்க எல்லாமே வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய கிராஸ் ரெசிப்ட்ஸ், அவங்களுடைய மொத்த ஃபீஸாக வாங்கினது 10 லட்ச ரூபாய்க்கு தாண்டினாலே அவங்களும் தே ஹவ் டு ஃபைல் கம்பல்சரிலி. ஸோ இது ஒரு 2 கண்டிஷன். இதை தவிர நம்மளுடைய டிடிஎஸ் அமௌண்ட்டு 25,000 இருக்குன்னா, நம்மளுடைய இன்கமே இருக்காது, சமயத்தில் பேன் கொடுத்துருக்க மாட்டோம், பேனோட ஆதார் லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஹையர் பர்சன்டேஜில் பிடிச்சிருப்பாங்க, 25,000 வரைக்கும் டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா கம்பல்சரியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த 7 கண்டிஷன், பேங்க் டெபாசிட் 2, இபியில் 1, நம்ம ஃபாரின் ட்ராவல் பண்ணால் ஒரு எக்ஸ்பென்சஸ், ஆர் டேர்ன் ஓவர், ஆர் கிராஸ் ரிசிப்ட்ஸ், ஆர் டிடிஎஸ் 25,000 மேலே, சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000 சொல்கிறாங்க. ஸோ இந்த 7 கண்டிஷனில் நம்ம ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணால் கூட நம்மளுடைய ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். ஸோ இதான் ஜென்ரல் ரூல். நம்மளுடைய ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம். பேன் இருக்கிறவங்க, பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபைல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 7 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்லை நம்மளுடைய இன்கம் வந்து அதிகமாக இருக்கணும், அந்த 2.5 lakhs, 3 lakhs, 5 lakhs அதிகமாக இருந்தால் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இதில் நம்ம நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, இன்கம் டேக்ஸில் நார்மலாக நம்ம வந்து நிறைய கேள்விப்படுறோம், 5 லட்ச ரூபா வரைக்கும் வரி கிடையாது, 7 லட்ச ரூபா வரைக்கும் வரி கிடையாதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஸோ அப்போ எதுக்காக 5 லட்சம் 7 லட்சம் வச்சுருக்காங்க, ஏன் அவங்களாம் ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நம்மளுடைய பேசிக் எக்ஸம்ஷன் வந்து வரி கிடையாதுன்னு சொல்கிற அமௌண்ட் தான் 2.5 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் அப்படிங்கிறதுலாம். இந்த 5 lakhs, 7 lakhs வரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. வரி உண்டு, ஆனால் நீங்கள் கட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க, சில நிபந்தனைகள் உட்பட்டு. அது என்னென்னா, நம்மளுடைய இன்கம் 5 லட்ச ரூபாக்குள்ளே இருந்தால் நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும், ஆனால் வரி கட்ட வேண்டாம். ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது தவிர எல்லாருக்குமே இந்த பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் உள்ள எல்லாருக்குமே, பேன் நம்பர் உள்ள எல்லாருக்குமே மெசேஜ் வரும். எல்லாருமே பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸோ, ஒரு
ஒரு இதை முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறாங்க. நீங்கள் டெட்லைனை ஃபைல் பண்ணுங்கள். டெட்லைனுக்குள்ளே ரொம்ப லாஸ்ட் மினிட்ல வெயிட் பண்ண வேண்டாம். அதோடைய பெனல்ட்டி ₹1000 ₹5000 வரைக்கும் போகலாம். அதுக்காக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை ஒரு அவேர்னஸ் பண்ணுறாங்க. அதனால் பயப்பட வேண்டாம். பட் நம்மளுடைய இன்கம் இருக்கா இல்லையான்றது நம்ம தான் டிசைட் பண்ணி கட்டணும். நான் சொன்ன மாதிரி ₹5,00,000 ₹7,00,000 உள்ளவங்களுக்கு டேக்ஸ் கிடையாதே தவிர வரி ரிட்டர்னாக ஃபைல் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி 2,50,000க்குள்ளே உள்ளவங்க நம்ம ஏதாவது ஜென்ரல் பர்பஸ் பேன் வாங்கியிருக்கலாம். ஒன்றுமே நமக்கு இன்கமே ₹1 ₹1,50,000 இருக்கலாம், 2,50,000க்குள்ளே இருக்கலாம். அவங்களாம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. கவலைப்பட வேண்டாம். இது எல்லாத்துக்கும் உட்பட்டு உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் நிறைய நம்மளுடைய பேன் பேஸ் பண்ணி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய இன்கம் டேக்ஸில் ரிப்போர்ட் ஆகி நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இதை நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். கவலைப்பட வேண்டாம். எஸ்எம்எஸ் வருதே நம்ம ரிட்டர்ன் அவசியமாக ஃபைல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவாய்ட் பண்ணலாம். ஆர் ஃபைல் பண்ணி டேக்ஸ் கட்டாமல் கூட இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. பேன் இருக்கிறதுனால மெசேஜ் வருது. மெசேஜ் வரதுனால எல்லாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ.